ஆர்னிகா ஆர்னிகா காயம், வீக்கம் மற்றும் வலிக்கு இயற்கை நிவாரணமா? வணக்கம் நண்பர்களே. 20 ஆர்எஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஐரோப்பிய பாரம்பரிய மருத்துவத்தில் நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கிய மூலிகையான ஆர்னிகா மாண்டானா பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். குறிப்பாக காயம், அடிபடுதல், தசைவலி மற்றும் வீக்கத்தை குறைப்பதில் இதன் பங்கு என்ன? மேலும் தமிழ்நாட்டில் இதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் மூலிகைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம். ஆர்னிகா என்பது சூரியகாந்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பல்லாண்டு வாழும் மூலிகை தாவரமாகும். இதன் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற மலர்கள் டேசி மலர்களைப் போல காணப்படும். முதலில் ஐரோப்பிய மலைப்பகுதிகளில் வளர்ந்த இந்த மூலிகை தற்போது உலகின் பல பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் ஆர்னிகா முக்கியமாக வெளிப்புற பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. அடிபடுதல், தசை இழப்பு, சுளுக்கு, விளையாட்டு காயங்கள் மற்றும் மூட்டு வீக்கங்களுக்கு ஆர்னிகா களிம்பு அல்லது எண்ணெய் தடவப்பட்டு வந்தது. ஆர்னிகாவில் ஹெலனாலின் என்ற உயிரியல் செயற்பாட்டு வேதிப்பொருள் உள்ளது. இது உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஆர்னிகா வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் இயற்கை மூலிகையாக கருதப்படுகிறது. 2020 வெளியான ஆய்வு ஒன்றில் ஆர்னிகா களிம்பு சூரிய ஒளியால் தோலில் ஏற்படும் அழற்சி மற்றும் ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்க உதவுகிறது என்று கண்டறியப்பட்டது. மேலும் சில ஆய்வுகள் ஆர்னிகாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்கக்கூடும் என கூறுகின்றன. விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்களிடம் ஆர்னிகா மிகவும் பிரபலமானது. காரணம், கடுமையான பயிற்சிக்குப் பிறகு ஏற்படும் தசைவலி மற்றும் தசை இறுக்கத்தை குறைக்க உதவக்கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மூட்டுவலி, கீழ்வாதம் மற்றும் ஃபைப்ரோமையால்ஜியா போன்ற நிலைகளில் கூட ஆர்னிகா களிம்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் இது நோயை குணப்படுத்தாது, அறிகுறிகளை மட்டுமே குறைக்க உதவலாம். ஆனால் ஒரு முக்கிய எச்சரிக்கை உள்ளது. ஆர்னிகாவை மருத்துவரின் மேற்பார்வை இல்லாமல் வாய் வழியாக உட்கொள்ளக்கூடாது. இதிலுள்ள ஹெலனாலின் அதிக அளவில் உடலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடும். வாந்தி, வயிற்று வலி, குமட்டல் போன்ற பக்கவிளைவுகள் ஏற்படலாம். எனவே ஆர்னிகா பெரும்பாலும் கிரீம், களிம்பு அல்லது எண்ணெய் வடிவில் வெளிப்புறமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. திறந்த காயங்களில் அல்லது இரத்தம் வரும் பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். இப்போது முக்கியமான கேள்வி: தமிழ்நாட்டில் ஆர்னிகாவிற்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் உள்ளனவா? ஆம், நம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பல மாற்று மூலிகைகள் உள்ளன. முதலாவது மஞ்சள். இதில் உள்ள குர்குமின் அழற்சியை குறைக்கும் சக்தி வாய்ந்த பொருளாகும். அடிபடுதல் மற்றும் வீக்கத்திற்கு மஞ்சள் பயன்பட்டு வருகிறது. இரண்டாவது கற்றாழை. காயங்கள், தீக்காயங்கள் மற்றும் தோல் அழற்சிகளுக்கு கற்றாழை ஜெல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பிரண்டை. எலும்பு மற்றும் தசை காயங்களுக்கு சித்த மருத்துவத்தில் பிரபலமான மூலிகையாகும். நான்காவது நொச்சி இலை. மூட்டு வலி, தசைவலி மற்றும் வீக்கத்தை குறைக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஐந்தாவது வேப்பிலை. கிருமி எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டதாக அறியப்படுகிறது. இந்த மூலிகைகள் ஆர்னிகாவுக்கு நேரடி மாற்று அல்ல என்றாலும் காயம் மற்றும் அழற்சி மேலாண்மையில் நமது பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. முடிவாக, ஆர்னிகா என்பது காயம், அடிபடுதல், தசைவலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய ஒரு பாரம்பரிய ஐரோப்பிய மூலிகையாகும். ஆய்வுகள் இதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை ஆதரித்தாலும் இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக கருதப்படக்கூடாது. மேலும் வாய்வழியாக பயன்படுத்துவது ஆபத்தானதாக உள்ளதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆரோக்கிய தகவலுடன் 25th Hour of a Day சேனலில் சந்திப்போம்.